காலையில் லேட்டாக எந்திக்கிற டைமில் இந்த ஒரே ஒரு ரெசிபி மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். பசங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுத்து விட்டுறலாம், லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணிடலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் தான். இந்த இடியாப்பம் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் இடியாப்பம் செஞ்சு கொடுத்துடலாம். இதோட டீட்டெயிலான ரெசிபி வந்து லாங் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை விட ஈஸியான ஒரு ரெசிபி இல்லவே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. அவனோட இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு பனானா தான் கட் பண்ணி வச்சு கொடுக்குறேன். லெமன் இடியாப்பத்துக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, பிளைனாகவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் ரேயானுக்கு டெய்லி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் இன்க்ளூட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இதில் பனானா தான் கொடுத்து விடுறேன், அது பாதி தான் கட் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் அவனுக்கு பிளைன் ஆம்லேட் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நட்ஸு வந்து இன்றைக்கி அவனுக்கு பிஸ்தா தான் வச்சு கொடுத்து அவனோட டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணியாச்சு. அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இடியாப்பத்துக்குள்ளேயே நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டு வேக வச்சுருந்தேன். அதுக்கு மேலே தேங்காய் பால் ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் அவனை சாப்பிட்ருவான். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் பசங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.